எல்லாமே அரேபிக்கு ஆயுர்வேதிக்கு தான் அரேபிக் என்னன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்தியன் மெடிசன். அப்படிங்களா? யுனானினாலும் இந்தியன் மெடிக்கல் தான். 5 இருக்கு இல்லையா? இதில் வந்து கலர் சேர்த்துருக்காங்க. ஓ ஓகே, இதுவாக வச்சுருக்கீங்களா? ஓகே சூப்பர். அதாவது இது வந்து நார்மல் கலர், இது வந்து கலப்படம். கலர் சேர்த்துருக்காங்க. கலர் சேர்த்துருக்காங்க. இது மருத்துவ முகாமில் தொழிலாளர் நல வாரியம் கூட பண்ணுறாங்களா? ஆமாம் சார். அப்படிங்களா? இதில் வந்து இல்லை இதுக்குன்னு வராங்களா இல்லை நல வாரியத்துக்கு வராங்களா இல்லை வந்து இதை பார்த்துட்டு வந்துட்டு இது இருக்குன்னு வருவாங்க சார்? வராங்க. இல்லை நல வாரியம் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிச்சா? இங்கே வந்ததுனால ஒரு இது நல வாரியம் இப்போ எடுத்துருக்கீங்க. இந்த மருத்துவ முகாமாக கலந்துக்கிற மாதிரி ஆச்சு. இதுவும் உங்களுக்கு எல்லாமேனா இப்போ இங்கே வந்துட்டு இங்கே உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே ஸ்பெஷாலிட்டி இதுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இசிஜிலாம் எடுத்துகிட்டு வரோம். அதான் எல்லாத்துலேயும் இப்போ இசிஜியில் இருக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இசிஜி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவருக்கு வந்து எக்கோ எடுக்கிறதுக்கு ஹார்ட் டாக்டருக்கு அனுப்புவோம். ஹார்ட் டாக்டருக்கு முதியோர் இல்லைம்மா, எல்லாருமே முதியோர் இல்லைம்மா? 10 பேருங்களா? இது ப்ராப்ளம் தான் இங்கே எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே மேஜராக எதனா ப்ராப்ளம் தான் வந்தீங்களா? உங்களுக்கு என்ன எதுனா வந்துக்கிறீங்க? எனக்கு வீசிங் தானா? இங்கே தான் ஃப்ரீயாக பார்க்குற எல்லா க்ரௌடு இருக்குது. வந்தாங்களா? கேஸ் வந்தாங்களா? வந்தாங்களா? அப்படிங்களா? வெயிட்டிங்கில் இருக்காங்களா? ஓ அப்படி. ஆயுர்வேத மருத்துவம். ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவம். ஓகே. நெக்ஸ்ட் யூ ஃபார் யுனானி மருத்துவம். சரிங்களா? நெக்ஸ்ட் எஸ் ஃபார் சித்தா மருத்துவம். நடக்கிற கேகே நகரில் நடக்கிற மருத்துவ முகாமுக்கு வந்தேன். இது வந்து நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ முகாம். இங்கே வந்து பார்த்தா வழக்கமான மருத்துவ முகாம் மாதிரி தெரியல. இது எப்படின்னா, நான் இது வரைக்கும் பார்த்த மருத்துவ முகாம் எல்லாமே எப்படின்னா, இந்த சுகர் பார்ப்பாங்க, பிபி பார்ப்பாங்க, இசிஜி பார்ப்பாங்க, அதிகபட்சம் ஒரு மெடிசின் தருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படியே பிரமிப்பாயிடுச்சு எனக்கு. என்னென்னா, ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிக்கு மருத்துவம் பார்க்குறாங்க, ஒரு பக்கம் டிபி ஹாஸ்பிட்டல் 3 வேன் நிற்குது. 3 வேன்லையும் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. முதியோருக்கு அதே மாதிரி பெரிய பெரிய வந்து இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து வீடியோவில் எடுத்து போட்டிருக்கோம். அதை விட உள்ளே வந்து ரவுண்ட் அடித்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மருத்துவ முகாமில் நடக்குது. இது வந்து மக்களுக்கு உண்மையான சொல்கிறேன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து எல்லா பகுதியிலையும் இதை போடும்போது மக்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நன்றி. தங்களை பரிசோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் உடம்பில் ஏதாவது பிரச்சனை உள்ளதா இல்லை அதை முன்னெச்சரிக்கையாக அறிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மக்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்த மருத்துவ முகாமின் சிறப்பம்சம் என்னவென்றால், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி, ஒரு பல்நோக்கு மருத்துவமனை எப்படி இருக்க வேண்டும் என்பதோ அதே போன்றுதான் இருக்கிறது. உள்ளே அனைத்து துறை மருத்துவ முகாம்களும் நடைபெறுகின்றன. குறிப்பாக ஆப்டோமெட்ரிஸ்ட், கண் மருத்துவம், எலும்பு மருத்துவம், காசநோய் விழிப்புணர்வு, காசநோய் பரிசோதனை, இப்படியே இந்த நமது தமிழ்நாடு அரசாங்கம் இலவசமாக மக்களுக்கு மாநகராட்சியும் இணைந்து இதை மேற்கொண்டு இருக்கின்றனர். மிகவும் சிறப்பு அம்சமாக இருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி முகாமே இங்கே இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வீல் சேர் அமைத்து மக்கள் பரிசோதனை எளிமையாக பரிசோதனை செய்ய வேண்டுவதற்காக தனி பந்தல் அமைத்துள்ளார்கள். மற்றும் தாட்கோ என்கிற தூய்மை பணியாளர்களுக்கு தனி மருத்துவ முகாம் இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டிங்களா? முடிஞ்சிச்சிங்களா? நீங்கள் என்ன அப்படிங்களா? என்ன டெஸ்ட் எடுத்தீங்க? சுகரா? சுகர் பரவாயில்ல, நார்மல் தான். அது வேறு எதனா பெருசாக எதனா பண்ணியிருக்கலாம்ல? கண்ணுக்கு பார்த்தீங்களா? அப்படிங்களா? பரவாயில்ல, ஒரு ஒன்றும் முடிஞ்சிச்சிங்களா? அப்படிங்களா? சரி. எப்படி சுகர் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். சுகர் அதுக்காக பார்த்தீங்களா? சரி சரி, தேங்க்யூ.
அரபி மருத்துவமா? எல்லாம் வந்து இந்தியன் மெடிசன் தான். புரியல. எல்லாமே இந்தியன் மெடிசன். இந்தியன் மெடிசன் ஏதோ ஒன்று அரபிக்கு ஆயுர்வேதிக்கு தான் அரபிக்கு இல்லை என்னன்னா அது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்தியன் மெடிசன். அப்படிங்களா? யுனானினாலும் இந்தியன் மெடிக்கல் தான். 5 இருக்கு இல்லையா, 5 டிபார்ட்மெண்ட்டு யுனானி ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த ஆயுஷ்ன்னு 5 இதில் வந்து ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஓகே, இதில் நம்ம யுனானி அதில் சேர்த்து தான் இருக்குங்களா? எல்லாமே இயற்கை மருந்து தான். கான்செப்ட் தான் வேற வேற. அப்படிங்களா? நான் அரபி மருந்து நினச்சிட்டேன். தேங்க்யூ. மாறப்போகுது. ஆமாம், என்னதான் இங்கிலீஷ் மருந்தாலும் பழைய காலத்து மருந்து அதுதான்ல. இது வந்து நிரந்தரம்ல. அது வந்து உடனே இது ரிலீஃப் ஆகும். இது வந்து நிரந்தரம் இல்லை. உடம்புல ஒரு இருக்கிற கழிவுலாம் எடுத்துட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆமாம், சரி, தேங்க்ஸ். பண்ணுறதா இல்லை இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டண்ட்டாக உடனே வாங்குவாங்களா, அந்த காப்பீடா? இல்லை சார், இது இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு கார்டு அதாவது புதுசாக பண்ணுறது. இப்போ அதான் புதுசாக அங்கங்கே போவாங்க. இந்த இடத்துல வந்துட்டா இதையும் நம்ம பண்ணிக்கலாம்ல. ஆனால் விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் இங்கே க்ரௌடு இருக்கும் இல்லை? வருவாங்க. வரும். அப்படிங்களா? ஓ, உடனே முடிச்சிடுறீங்களா? இன்றைக்கி எத்தனை பேர் முடிச்சிங்க? 4 பேர். 4 பேர்? 4 பேரே ஒரு பெரிய ப்ராசஸிங் தான். அது பேருக்கு கார்டு இருக்கு, அதனால வந்து இப்போ இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுங்க. அப்படிங்களா? இருக்கிறவங்களுக்கு கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேருந்து. ஓகே, தேங்க்ஸ். தாட்கோன்றது இந்த எஸ்சி எஸ்டிக்கு அந்த இது பண்ணுவாங்க, எஸ்சிக்கு மட்டும் பண்ணுவாங்களா? ஓகே ஓகே. எல்லாம் அப்படியா? ஓ, இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? இன்னைக்கு 2 பேர் வந்தாங்க சார். ஆனால் டவுட்டாக தான் கேட்டாங்க. ஏன்னா தெரியாது, அதனால இல்லை. இங்கே இது பண்ணுவோன்னு தெரிஞ்சிருந்தா நிறைய பேர் வந்திருப்பாங்களா? 2 பேர் பண்ணிட்டாங்களா? நீங்கள் 2 பேர் டவுட் தான் சார். டவுட் தான் கேட்டாங்க, நான் அப்ரூவல் தான் வரல. டிஸ்ட்ரிக்ட் வேறு. பரவாயில்ல, டிஸ்ட்ரிக்ட் வேறல்ல. பரவாயில்ல, இதுவும் இருக்கு. பணியாளர்களுக்கு தனி. நீங்கள் கவர்மெண்ட்டில் தான் வரீங்களா? உங்கள் நேம் சார்? கிஷோர். தேங்க்ஸ். ஒரு சின்ன இது சொல்கிறீங்களா? நீங்கள் முதியோர் இல்லைம்மா, எல்லாருமே முதியோர் இல்லைம்மா? 10 பேருங்களா? சரி, உங்களுக்கு அதாவது மருத்துவ முகாம் இருக்குதுன்னு சொன்னாலும் வந்தீங்களா, இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்களா? அப்படியா? அது இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்களா? இல்லை, அது இல்லைம்மா. உங்களுக்கு என்ன மேஜர் ப்ராப்ளம் தான் இங்கே எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே மேஜராக எதனா ப்ராப்ளம் தான் வந்தீங்களா? உங்களுக்கு என்ன எதுனா வந்துக்கிறீங்க? எனக்கு வீசிங் தானா? அது பரவாயில்ல, பண்ணிடலாம். முதியோர் பேர் என்ன? எங்கே இருக்கு? சேவா மையமா? ஓ, ஆமாம், தாய் விருகம்பாக்கமா? பார்த்துருக்கேன். ஓ, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துடுறீங்க? சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஓ, நீங்கள் கூட்டினு நீங்களா? நம்ம கிட்ட இருக்கிற ஓல்டேஜ் ஹோம்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து. ஓ, நீங்கள் எல்லாம் கூட்டினு வந்துறீங்க. இது கவர்மெண்ட்டே எடுத்து போட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் இப்போ இவங்க வந்து ஸ்ரீ சேவா மந்திர் ஓல்டேஜ் ஹோம்.
அடுத்து ஈவினிங் ஆஃப்டர் லஞ்சு சாரு ஓல்டேஜ் ஹோம்லேருந்து வருவாங்க. ஓ அடுத்து ஆஃப்டர் லஞ்சு வராங்களா? ஓ நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்கள் தான் ஆர்கனைஸ்டா? இவங்கெல்லாம் அங்கே பெனிஃபிஷரிஸு அவங்க கூட வந்திருக்காங்க. இப்போ அவங்க டேப்லெட் அவங்க கூட்டு போயிருக்காங்க. அப்படிங்களா? இவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ல 2 பேர் வந்து. அப்படிங்களா? அந்த ஓல்டேஜ் ஹோம்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. நர்ஸும் மேனேஜ் பண்ணுறது ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் 2 பேரோட தான். ஆனால் மெம்பர்ஷிப்னு போட்டுருக்கு. ஆனால் இது நீங்க இங்க கொடுத்ததா இருக்கும். எல்லாருமே கொடுக்குறாங்களா? எல்லாரும் அதை வச்சிருக்காங்க. நான் அப்படியா? நானும் ஃபர்ஸ்ட் பார்த்தா எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கா? நான் எல்லாருமே மெம்பர்ஷிப். இவங்க வந்து ஓல்டேஜ் ஹோம் அப்படியா? இல்லத்துல இருந்து வந்தாங்க. ஓ சரிம்மா, தேங்க்ஸ். இது யூடியூப் சேனலுமா? யூடியூப் சேனல் ஒன்று. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்காங்க. வரவங்க வந்து அவங்களுக்கு என்ன எப்படி பிடிச்சிருக்கு, எந்த யூஸ் இருக்குது அவங்களுக்கு எடுத்து ஒரு நிமிஷம் ரீல்ஸாக போட சொல்லியிருக்காங்க. மற்றபடி நமக்கு யூடியூப் சேனல் சும்மா எல்லாத்தையும் சும்மா ரவுண்டு. தேங்க்ஸ்மா. சின்ன அறிவு கொடுக்கலாமா? இது பொது மருத்துவம்னா இது எல்லாமே அதாவது இந்த ஸ்பெஷல்லாம் இல்லாமல் மற்றது எல்லாமே மற்றது எல்லாமே மற்றது எல்லாமேனா இப்போ இங்கே வந்துட்டு இங்கே உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அங்கே ஸ்பெஷாலிட்டி இதுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இசிஜிலாம் எடுத்துகிட்டு வரோம். அதான் எல்லாத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இங்கே பார்த்துட்டு நம்ம தான் ட்ரையால்ஸ் பண்ணுறோம் இங்கே. சரிங்களா? வந்து பார்த்துட்டு இப்போ இசிஜியில் இவருக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இசிஜி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவருக்கு வந்து எக்கோ எடுக்கிறதுக்கு ஹார்ட் டாக்டருக்கு அனுப்புவோம். அப்படியா? சரிங்களா? இதுதான். அதே மாதிரி நுரையீரல் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா பல்மாலஜிஸ்ட் இருக்காங்க, நுரையீரல் டாக்டர் இருக்காங்க. அதை தாண்டி சில ஜென்ரலான இதுக்கெல்லாம் நம்ம மாத்திரை மருந்து கொடுப்போம். சரி, தேங்க்ஸ். இதுதான் இங்கே தான் ஃப்ரீயாக பார்க்குற எல்லா க்ரௌடு இருக்குது. வந்தாங்களா? கேஸ் வந்தாங்களான்னு? வந்தாங்களா? அப்படிங்களா? வெயிட்டிங்கில் இருக்காங்களா? ஓ அப்படி. ஓ ஒருத்தராக வருவாங்க. நான் கூட யாரும் வரலன்னு நினச்சி நான். உட்காருங்களா? பரவாயில்ல, தேங்க்ஸ்.
ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிச்சா? இங்கே வந்ததுனால ஒரு இது நலவாரியம் இப்போ எடுத்துருக்கீங்க. இந்த மருத்துவ முகாமாக கலந்துக்கிற மாதிரி ஆச்சு. இதுவும் உங்களுக்கு வந்துச்சுங்களா? ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ். இது யுனானி ஆயுர்வேதிக்கு இதெல்லாம் இது மட்டும் வந்தீங்களா? அங்கேயும் பார்த்தீங்களா? இங்கேயும் மட்டும் பார்த்தீங்களா? விரும்பி இது விரும்பி வந்தீங்கல்ல, சந்தோஷம். இப்போ மேடம் இது உணவு பாதுகாப்புத்துறைன்னா இது நேச்சுரலாக கெமிக்கல் இல்லாமல் வளர்த்துதா இல்லை நார்மலான இதுதான்? இது வந்து சில இதில் வந்து உணவுப் பொருள் கலர் இருங்க, அதுதான் உணவு பாதுகாப்புத்துறைனா சொல்லுங்கள். உணவு பற்றியான இதுதான். அதுதான் ஓகே. விழிப்புணர்வுக்காக வச்சுருக்கோம். விழிப்புணர்வு வச்சுக்கிட்டோம்னா நேச்சுராக கேட்குறேன். நேச்சுராக கலப்படம் இல்லாதது தான். இது கலப்படம் இல்லாதது சார். இதில் வந்து கலர் சேர்த்துருக்காங்க. ஓ ஓகே. இதுவாக வச்சுருக்கீங்களா? ஓகே சூப்பர். ஓகே. கலர் சேர்த்து போது அதாவது இது வந்து நார்மல் கலர், இது வந்து கலப்படம். கலர் சேர்த்துருக்காங்க. கலர் சேர்த்துருக்காங்க. மக்கள் இந்த மாதிரி கலர் சேர்த்துது. இது வந்து நேச்சுரல். இது நெய் தான் சார். ஆந்திராவில் வந்து நிறைய பேர் எடுத்துன்னு வராங்க. லேடிஸ்லாம் எடுத்துன்னு வராங்க. இது எப்படி அவேர்னஸ் கண்டுபிடிக்கிறது? இதுதான் தெரியல. தேன் தெரியும், அது வந்து தண்ணியில் ஓ என்ன விட்டுப்பாங்க? டிஞ்சர் அயோடின் நெய்யில் விட்டு பார்த்தா தெரியும். ஓ கலர் அப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சார். ஓ சோம்பு வந்து இதான் நார்மலுக்கு. இப்போ மிளகு வந்து ஆயில் கோட்டட் பளபளப்பாக இருக்கு. இல்லை சார், ஆனால் அது மிளகு தானே? அது மிளகு தான். பட் அது வந்து அவங்க பாலிஷாக இருக்கா மினரல் ஆயில் கோட்டட் பண்ணுறாங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்காக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா பப்பாளி விதையில அதெல்லாம் கூட சேர்த்து இப்போ அதெல்லாம் அது என்ன பண்ணா கூட வந்து சேர்த்துப்பாங்க. இது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாம மினரல் ஆயில் கெமிக்கல் சேர்க்குறாங்க. ஓ இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தால் தான் நேச்சுரல். இல்லை கலர் அளவுடு இல்லை. அப்பளத்தில் செயற்கையாக சேர்த்த கலரு அப்பளத்தில் அளவுடு இல்லை. ஓ அப்படி. சோம்பம் நார்மல் தான். இது வந்து மக்கள் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குவாங்க. கலர் சேர்த்துறாங்க. இது வந்து இது நேச்சுரு. இது கலர் சேர்த்து வெள்ளம். இது நேச்சுருங்களா? ஆமாம் சார். இது கொஞ்சம் ப்ளீச்சிங் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. இதை விட இன்னும் ஒயிட்டாக கூட இருக்குது. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓ தேனில் சக்கரை கலந்துருவாங்க சில. ஆமாம் ஆமாம். அதை தண்ணியில் ஊற்றி பார்த்தோம்னா இப்போ இன்னொரு மெத்தட் சொன்னாங்க, அது கரெக்டாக பாருங்கள். நியூஸ் பேப்பரில் வச்சா கீழே வந்து ஊறாது. நேச்சுரல் தேன் அது நான் படித்தேன். அது நேச்சுரல் ஊறாது. அது வந்து சக்கரை கலந்து வந்து ஊறிடும் பேப்பரில். அது பண்ணாது. கலருக்காக மஞ்சள் தூள் கலர் சேர்த்துருவாங்க. தண்ணியில் போட்டு பார்த்தோன்னே உடனே கலர் தனியாக இறங்கும். ஆக்சுவலாக இதுதான் வந்து கேன்சரை ஒழிக்கிறது. ஆனால் இதுலேயே கேன்சர் வர வைக்கிறதுக்கு இதுக்கு ஆட் கலர் இது கலர் சேர்த்துறாங்க. மிளகாத்தூள் ரொம்ப கஷ்டம் சார் வாடுறது. இங்கே வந்தால் இதை பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து பார்க்குறேன், அந்த வீடியோ பார்க்கட்டும். மக்கள் எப்படி அவேர்னஸ் வருதுன்னு தெரியல. ஜவ்வரிசிங்களா? ஜவ்வரிசி இது பாருங்களா? இது டூப்ளிகேட்டு. டூப்ளிகேட் இது ப்ளீச்சிங் அதனால இந்த மாதிரி பாலிஷ். இது சின்னதாக இது பெருசாக இருக்குல்ல. இது வாங்குற அது வாங்குற. ஓ ப்ளீச் பண்ணாது. அது ப்ளீச் பண்ணால் இந்த மாதிரி வந்துருமா அது? ஆனால் இதுதான் அது பண்ணியிருக்காங்க. அதாவது வியாபாரத்துக்கு கவர்ச்சியாருக்காக பண்ணுறாங்கல்ல. டீ தூள் தண்ணியில் போட்டோன்னே கலர் வரக்கூடாது. சூப்பர். இது வந்து இப்படி தான் இருக்கும். கொதிக்க வச்சா மட்டும் தான் வரும். வச்சா கலர் வரலாம். பச்சை தண்ணியில் கலர் வரக்கூடாது. ஓ சூப்பர். பட்டாணிக்கு கலர் சேர்த்துறாங்க. ஆமாம் சார். வாட்ஸ்அப்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம்.
ஸ்வீட்லேயுமே இது அனுமதித்த கலர் இவ்வளோ தான், இவ்வளோ கலர் தான் சேர்க்கணும். எக்ஸஸாக இந்த மாதிரி கலர் சேர்த்து. என்ன ஸ்வீட் இது? என்ன ஸ்வீட்டு? காஜு சார், காஜு. காஜு. ஓ, கலருக்காக. கலருக்காக இதே மாதிரி இதில் கலர் வந்து ஸ்வீட் காரத்தில் அதிக கலராக இருக்கிறது வாங்காமல் இருக்குது, அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லா. அப்படிங்களா? தேங்க்ஸ் சார். உங்கள் நேம் சார்? மணிமாறன் சார். மணிமாறன். உங்கள்? அருண். உங்கள் நேம்? மணிமாறன் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். மேடம் உங்கள்? தேங்க்ஸ்.